போலாம். ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன வீடியோன்னு பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹைலைட்ஸில். ஸோ நாங்கள் ரீசெண்டாக ராணிப்பேட் போயிருந்தோம். அங்கே வந்துட்டு ஃபேமிலியோட குக் பண்ணி சாப்பிட்ருந்தோம். ஒரு நாள் ரொம்ப சூப்பராக போச்சு. அந்த விளாக் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். டைம் கிடைக்கும் போது வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டில் மாங்குப்பம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்ட் அவங்களுடைய சிஸ்டர் வீடு. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடு வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. மலை இருக்கும், ஸோ வயல் எல்லாமே இருக்கும். அவங்க வீடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடமாவே தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே போனாலே வந்து மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து அவங்களுடைய கழனி வந்து இருக்குது, மலை ஒட்டின மாதிரி. ஸோ அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அங்கிள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாங்காய் மரம் நிறைய மரம்லாம் வச்சுருந்தாங்க போல். ஸோ அதெல்லாம் காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. மலை ஒட்டின மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலேஷனும் வந்துட்டாங்க. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து குக் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த டைமில் தான் வந்தாங்க. அதனால் அவங்களும் வந்துட்டு மாங்காய் மரம்லாம் பார்க்குறதுக்காக வந்து எங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து அதுக்கு பார்ட்டிஷன்லாம் வந்து விட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பராக வந்து அந்த போர் வந்து திறந்து விட்டாலே அது அந்த தண்ணி வலிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டிஷன்லேயும் அழகாக தண்ணி வந்து செடிக்கு போகிற மாதிரி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து அந்த மாங்காய்லாம் பார்த்தோன்னே எனக்கும் புகழ்னிக்கும் ரொம்ப ஹாப்பினஸ் ஆகிடுச்சு. ஏன்னா கை கெட்டுற தூரத்தில் தான் இருந்தது ஒரு மாங்காவுமே. ஆனால் வந்து எதுவுமே வந்து பழுக்கலை, எல்லாமே காயாக தான் இருந்தது. கொஞ்ச நாள் ஆனால் தான் வந்து அது பழுக்க டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு மாங்காவும் பார்த்து நாங்கள் ரொம்பவே ரசிச்சுட்டு இருந்தோம். அதை சாப்பிட பிடிக்குதோ இல்லையோ, பட் இவ்வளோ மாங்காய் வந்து ஒரு மரத்துலேயும் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எனக்கு. அது வந்து ரசிச்சுட்டே இருக்கலாம் போல இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே வந்து ஒரு சேடான விஷயம் என்னென்னா சுற்றி வந்து அவங்களுடைய பனைமரம் இருக்குது. ஆனால் வெட்டுறதுக்கு வந்து யாருமே ஆள் இல்லை, வரவே மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு மரம் ஏறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் அது கொடுத்தாலுமே வந்துட்டு அங்கே வந்து யாரும் வெட்டி தர மாட்டுறாங்க. பனங்காலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து முத்தலாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்மளுக்குலாம் பனங்காவே கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் சென்னையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா 4 பீஸோ 5 பீஸோ வந்து பார்த்திங்கன்னா 50 rupees என்னமோ. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது. பட் ஆனால் இங்கே வந்து அவங்க மரம் வச்சுருந்துமே கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியே தான் வந்து வாங்கி சாப்பிட்றதா வந்து என்கிட்ட சொன்னாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா புகழ்னி கூட சேர்ந்து ஒரு குழந்தையாவே மாறிட்டாரு. மாங்காய் கூட எல்லாம் விளையாடிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தார். அவ்வளோ மாங்காய். இப்போ நான் காட்டுற வந்து பார்த்திங்கன்னா மேலே நிறைய மாங்காய் இருக்குது. ஆனால் வெயிலில் வந்து சரியாக தெரியல. அவ்வளோ மாங்காய் இருந்துச்சு. ஸோ மாங்காய்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாங்காய்லாம் வாங்கிட்டு நாங்களும் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். நிறைய வகையான மாங்காய்லாம் இருந்தது. செந்தூரா, பங்கனப்பள்ளி, மல்கோவா, இன்னும் 2 பேர் சொன்னாங்க, எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கும் மாங்காய் தோப்பில் போயிட்டு சமைச்சு சாப்பிட்றதுலாம் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லுங்கள். இது வந்து இவ்வளோ கிட்டத்தில் பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதை பறித்து சாப்பிடணும்னு எனக்கு தோணவே இல்லை. அதை பார்த்து ரசிச்சுட்டே இருக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், இப்படி தான் தோணுச்சு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் மறக்காமல் வந்து நீங்களும் பார்க்குறதுக்காக தான் நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock ஆனதுனால அங்கே போயிட்டு குக் பண்ணணும். ஸோ என்னோடய ஃப்ரெண்டு சொன்னேன் இல்லையா, அவங்களுடைய மாங்காய் தோப்பில் போயிட்டு தான் வந்து குக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருந்தது. இது வந்து அவங்க ரிலேஷன் தான். ஸோ வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழை மரம் வந்து விழுந்துடுச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி அந்த வாழைப்பழம் அந்த இதுவை அப்படியே கொடுத்துட்டாங்க, ஷேர் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதை வீட்டில் வந்து நான் பழுக்க வச்சு சாப்பிட்டேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா மருந்து அடிக்காமல் ரொம்ப ஒரு இயற்கையாக நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்கிறதுனால வந்து அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அந்த தண்ணியிலலாம் விளையாடிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாங்காய் தோப்புக்கு வந்து வந்தாச்சு. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் மரம் தான். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். இது ஃபுல்லாமே வந்து ஃப்ரெண்ட் அவங்களுடைய கழனி தான். ஸோ அடுப்பெல்லாம் வச்சுட்டு அந்த இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம்.
இங்கே வந்து பொதுவாக ஒரு கிணறு இருக்குது. ஸோ இந்த கிணறு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நான் நிறைய இருக்கும் போதுமே பார்த்துருக்கேன். இப்போ வந்து தண்ணி ரொம்ப டவுனாக இருக்குது. பட் ஆனால் அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு தண்ணி. ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் போட்டுட்டு வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா டைம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு 1:00 அந்த மாதிரி ஆயிடுச்சு அங்கே போயிட்டு வந்ததுனால. ஸோ எல்லாமே வந்து நாங்கள் வந்துட்டு உடனே வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு பக்கம் வந்து அவங்க அடுப்புலாம் பற்ற வச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்கக்கிட்ட வந்து பாத்திரம் வந்து சின்ன பாத்திரம் தான் இருந்தது. அதனால நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு வந்து வெளியே எடுத்தாச்சு. அது கூடவே வந்து இந்த அடுப்பும் கொடுத்துருந்தாங்க ரெண்ட்டுக்கு எடுக்கும்போது. ஸோ இதில் வச்சு பண்ணும்போது நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருந்தது. நம்ம கல் வச்சு பண்ணால் லைட்டாக ஸ்லிப் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் அங்கே ப்ராப்பரான கல்லெல்லாம் தேடணும் இல்லையா? ஆனால் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பாத்திரம் கரெக்டாக வச்சு பண்ணுறதுக்கு. இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா, நான் தான் வந்து பிரியாணியே பண்ணினேன். ஆனால் அந்த பிரியாணியோட அவுட்புட் வந்து கடைசியில் நீங்களே பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. கடைசியில் வந்து என்னையே தான் பிரியாணி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நீ சேனல்லாம் வச்சுருக்க, குக்கிங் சேனல்லாம் வச்சுருக்க, அதனால் நீ தான் பிரியாணி பண்ணோம் அப்படின்னா. ஆனால் அங்கே என்னைய விட நல்லா பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் வந்து என்னையை பண்ண சொல்லிட்டாங்க. சரி ஓகே, நம்மளும் ஒரு நாள் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிரியாணி பண்ணுறதுக்கு. ஸோ பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பண்ணுறதுக்கு. எனக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து நான் இதுவரை கேஸில் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி விறகடுப்புலலாம் பண்ணதே கிடையாது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 பேர் இருந்திருப்போம். அவ்வளோ பேருக்கும் நான் வந்துட்டு விறகடுப்பில் வந்து பண்ணதில்லை. ஸோ ரொம்பவே ஒரு புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அதோட அனல் அடிக்கும், ரொம்ப ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. என்னுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ்லாம் போட்டுட்டு திங்ஸ் போடுறது மட்டும்தான். ஏன்னா வதக்கிறது கூட வேறு அங்கிள் தான் வந்து வதக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதோட கரண்டியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு, அதை பிடிக்கவே முடியல. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோ போல் வந்து பிரியாணி செஞ்சுருந்தோம். அண்ட் வந்து நான் தான் வந்து எல்லாமே எடுத்து கொடுத்தேன். வெங்காயம் தக்காளிலாம் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா அளந்தெல்லாம் வந்து மிஷின் இல்லை. மிஷின் இருந்ததுன்னா எக்ஸாக்டாக வந்துட்டு வெங்காயம் தக்காளிலாம் அளந்து போடலாம். ஸோ எதுவுமே இல்லாததுனால நானே எனக்கு என்ன தோணுதோ வந்து எவ்வளோ இது கரெக்டாக இருக்கும் 3.5 கிலோக்கு அப்படின்னு தோன்றதை அப்ராக்சிமேட்டாக எடுத்து கொடுத்தவங்க கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா அது போல் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆனியன் வந்து ஆஸ் யூஷுவல் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து மசாலா வந்து போட்டாச்சு. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பிரியாணிக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நாங்கள் வீட்டிலேருந்து அரைச்சி வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. போட்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால வந்துட்டு வதங்காமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக தக்காளியும் போட்டாச்சு. ஏன்னா தக்காளி போட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூஸியாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து அடி பிடிச்சாலும் ஒன்றுமே ஆகாது. அதனால தக்காளி போட்டு வதக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மாங்காய் மரத்துக்கு கீழே செஞ்சதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு வெயிலுமே இல்லை, ரொம்ப நிழலாக தான் இருந்தது. ஸோ மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் போட்டு வதக்க ஆரம்பிச்சிட்டோம். எனக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, கரெக்டாக வருமான்ட்டு. ஏன்னா நான் வந்து குக்கரில் செஞ்சு தான் பழக்கம். அண்ட் வந்து தம்மும் போட்டிருக்கேன். ஆனால் வந்து எல்லாமே கேஸில் பண்ணதுனால இதில் கொஞ்சம் எனக்கு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. எப்படி எதுவுமே தெரியாது இந்த விறகடுப்புலலாம். அதனால ஃபர்ஸ்ட் டைம் இதனால் எப்படி என்னை நம்பி வேறு இந்த பிரியாணி வேறு பண்ண கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்காக வருமானு யோசிச்சுட்டே இருந்தேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வதங்கிறதுக்குள்ளே ஃபிஷ்ஷுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் பீசஸ் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு ஜஸ்ட்டு ஆட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியான வேலையை நான் பண்ணிட்டேன். ஆனால் அந்த கலர் அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த கரண்டி. ஸோ ரொம்ப வந்து கரண்டி வெயிட்டாக இருக்கிறதுனால வந்துட்டு கலரவே முடியல. எல்லாருமே மாற்றி மாற்றி வந்து ஷேர் பண்ணி எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தோம்.
மசாலாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டோம். ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸில் வந்து நாங்கள் செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா சீரக சம்பா தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பிடிக்கும் அப்படின்றதுனால நாங்கள் அதிலே வந்து பிளான் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணிலாம் ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு ரைஸ் வந்து சேர்த்துக்கணும். ஸோ இதை நல்லா கொதிக்கட்டும் அப்படின்ட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் மரத்தில் ஒரு மாங்காய் எடுத்துகிட்டு அதில் நல்ல உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு பசியில் வந்து எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ என்னைக்காவது ஃபேமிலி கூட ஒரு நாளாவது இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதுவும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ சென்னையில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சென்னையிலலாம் வந்துட்டு இந்த மாதிரி மாங்காய் தோப்பு அங்கெல்லாம் போயிட்டு வந்து குக் பண்ணிலாம் சாப்பிட முடியாது. ஏன்னா சென்னையில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இருக்குது, மேபி கொஞ்சம் இன்டீரியராக போகணும், எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. நாங்கள் இருக்கிற ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் சைட் போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும் ஃபேமிலியோடு சேர்ந்துட்டு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணியாச்சு. அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றும் பாதியமாக வேகணும், மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒன்றும் பாதியமாக நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் தம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அதில் உள்ள அந்த கட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து அந்த கறி மட்டும் வச்சுட்டு நம்ம தம் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பிரியாணி வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் வந்து எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா சீரக சம்பா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ரைஸ் மாதிரி தான் இல்லையா? ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து வெந்துகிட்டே இருக்கும், லேட் ஆகும் அப்படின்றதுனால அது எப்படி வரும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அண்ட் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வறுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபிஷ்ஷு வறுத்து எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு வழி ஆகிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து அது எரியவே இல்லை. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துட்டோம். அந்த புகைச்சல் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கண் எரிஞ்சிட்டே இருந்துச்சு. பட் ஆனால் அந்த பேர்ட் சவுண்டு சூப்பராக அந்த மரத்தை சுற்றி வந்து பேர்ட் சவுண்டெல்லாம் கேட்டுட்டு குக் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா இப்போது தம்மில் இருக்குது அண்ட் ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சிக்கன் கிரேவியும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவிக்கும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நான் தான் செஞ்சது. ஃபிஷ் வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஃபிஷ் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு அண்ட் சிக்கன் கிரேவியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வைக்கிறதுக்கு. அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா சொரக்காய் கொடி இருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு சொரக்காய் வந்து ரொம்ப நேச்சுரலாக வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா பறிச்சாச்சு, சும்மா விடலை. ஸோ அதையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து வச்சுருந்தோம். சொரைக்காய் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மாங்காய்லாம் இருந்தது. நிறைய மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக மரத்துலேயே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாங்காய்லாம் வந்து வரவே இல்லை. ஸோ அதனால் இந்த வாட்டி மாங்காவோட ரேட்லாம் என்ன லெவலில் இருக்குன்னு தெரியல. ஏன்னா நிறைய மாங்காய் மரம் நான் பார்த்தேன். ஆனால் நிறைய மரத்தை வந்து மாங்காய் அந்தளவுக்கு இல்லை. ஒரு சில மரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விளைச்சல் இருந்தது.
பிரியாணி எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாமா? ஸோ தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் மேலே இருக்கும். அது ஓப்பன் பண்ணோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு பிரியாணி. அதோடைய ரைஸ் வந்து அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்தில் வந்து வெந்திருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. நானாக இப்படி செஞ்சேன் அப்படின்றது எனக்கே ஷாக்காக தான் இருக்குது. ஏன்னா இதிலலாம் பண்ணி வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது கரெக்டாக பண்ணி கொடுக்கணும், அவங்க கரெக்டாக வரணும்னு நினைப்போம் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்துச்சு. அண்ட் சிக்கன் மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கிரேவி பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியை பார்த்துட்டு ஷாக் தான், ஒரே வேறு லெவலில் இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஏன்னா கரெக்டாக இருந்தது பிரியாணி. அவங்க வந்து அடியிலேருந்து கிளறும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த அடியில் யூஸ்வலாகவே நம்ம பாத்திரம் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் அடி பிடிக்கும். ஸோ அந்த அடி பிடிச்சது வந்து அடியிலேருந்து அவங்க எடுத்துட்டாங்க. அதனால் வந்து லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி இருந்தது. பட் ஆனால் கரெக்டாக இருந்தது பிரியாணி. ஸோ இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பிரியாணி பாத்திரத்தெலாம் எடுத்துகிட்டு சாப்பிட்ற பிளேஸ்க்கு வந்து கொண்டு போயாச்சு. பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருந்தது. சாப்பிட வந்து ஒரு கரெக்டான பதத்துக்கு வந்து இருந்தது. ஸோ குக்கர்லலாம் செஞ்சால் கூட வந்து இந்த அளவுக்கு வருமானு தெரியல. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது விறகடுப்பே வந்து எவ்வளோ பெஸ்ட்டு போல். ஒரு சூப்பராக வந்து இருந்தது. கரெக்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பதத்தில் வந்து அது தம் வந்து அழகாக வந்து ஆயிட்டு நல்ல ஒரு பிரியாணி பதத்துக்கு வந்து வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். அந்த இடத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு சாப்பிட்றதுக்காக. எல்லாருமே பயங்கர பசியில் இருந்தோம். பிரியாணி வந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதியை விட சீரக சம்பா பிரியாணி ரொம்ப பிடிக்கும். அண்ட் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பார்க்க பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு, காரம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டாங்க வாங்கி. அண்ட் வந்து ஃபேமிலியாக வந்துட்டு மரத்துக்கு கீழே பேர்ட் சவுண்டோடு வந்துட்டு சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இளநீலாம் வந்துட்டு குடிக்க போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் வந்து ஒரு பறவை வந்து பறக்க முடியாமல் அங்கே இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து விடலாம் அப்படின்னு எடுத்து விடும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல போயிட்டு அங்கே விழுந்து இறந்துடுச்சு. ஸோ அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணத்துலேயே வந்துட்டு பேர்ட்ஸ் வந்து ஒரு 2-3 பேர்ட்ஸ் வந்து இறந்துருந்தது. கூடவே சேர்ந்து இதுவும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணோம். ஆனால் எங்களால் அதை காப்பாற்றவே முடியல. தண்ணி மேலே இருந்தால் கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம். தண்ணியும் ரொம்ப டவுனாக இருந்துச்சு. ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு 3 o'clock போல் எல்லாருமே வந்துட்டு இளநீலாம் குடிச்சிட்டு செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் வந்து இந்த பம்ப் செட்டில் வந்து நாங்கள் குளிச்சுட்டு இருந்தோம். ஸோ ஒரு அண்ணா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கவே இல்லை. அதனால் வந்து எல்லோரும் பிளான் பண்ணி அவர் மேலே தண்ணி ஊற்றணும் அப்படின்றதுக்காக ஃபைனலாக வந்துட்டு ஒரு வேலை பண்ணோம். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பாய். போலாம். கட்டி கூட கட்டி கூட